வாணியம்பாடி அருகே வாங்காத கடனுக்கு நோட்டீஸ் வந்ததால் குழந்தைகளுடன் பெண் பெட்ரோல் கேனுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பெண்ணின் பெயரை பயன்படுத்தி மகளிர் குழு தலைவி வங்கிகளில் ரூபாய் 3 லட்சம் கடன் வாங்கியதாக குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சின்ன வேப்பம்பட்டு குலாலிவட்டம் பகுதியை சேர்ந்தவர் பாஸ்கர் மனைவி பிரியா. இவர் அதே பகுதியில் கூலி வேலை செய்து வரும் நிலையில் அதே பகுதியில் திமுகவை சேர்ந்த ஜோலார்பேட்டை ஒன்றிய துணை செயலாளர் வைரமணி என்பவர் நடத்தி வரும் தெய்வமகள் என்ற மகளிர் குழுவில் உறுப்பினராக சேர்ந்து சேமிப்பு மற்றும் கடன் பெற்று தொடர்ந்து செலுத்தி வந்துள்ளார். இந்த குழுவில் 13 பேர் உறுப்பினர்களாக உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் பிரியா மகளிர் குழுவில் இருந்து விலகியதாக கூறப்படும் நிலையில் பிரியா ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஆவணங்களை பயன்படுத்தி திருப்பத்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் பேங்க் ஆஃப் பரோடா மற்றும் சின்ன கல்லுப்பள்ளி பகுதியில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி உள்ளிட்ட 2 வங்கிகளில் மகளிர் குழு தலைவி வைரமணி என்பவர் பிரியாவுக்கு தெரியாமல் அவரது பெயரில் சுமார் 3 லட்சம் கடன் பெற்று கடனை திருப்ப செலுத்தாமல் இருந்து வந்துள்ளார். இதனால் 2 வங்கிகளில் இருந்தும் கடன் தொகை செலுத்துமாறு பிரியாவுக்கு நோட்டீஸ் வந்ததால் அதிர்ச்சி அடைந்த பிரியா வைரமணியிடம் சென்று வங்கி கடன் குறித்து கேட்டுள்ளார். அப்போது வைரமணி சரியான முறையில் பதிலளிக்காமல் இருந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பிரியா ஊர் முக்கியஸ்தரிடம் இதுகுறித்து தெரிவித்து அவர்களை அழைத்து சென்று கேட்டபோது அவர்களையும் வைரமணி உதாசீனப்படுத்தியதாக கூறப்படுகிறது. வங்கியில் வாங்காத கடனுக்கு வட்டியுடன் சுமார் 3 லட்சத்திற்கு மேல் கடனை செலுத்த வங்கி மூலம் வழக்கறிஞர்கள் நோட்டீஸ் அனுப்பியதால் மன உளைச்சலுக்கு ஆளான பிரியா பெட்ரோல் கேனுடன் திருப்பத்தூரில் இருந்து வாணியம்பாடி செல்லும் நெடுஞ்சாலையில் பெட்ரோல் கேனுடன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வாணியம்பாடி கிராமிய காவல் ஆய்வாளர் பழனி தலைமையிலான போலீசார் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றார். இதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணிடம் இருந்த பெட்ரோல் கேனை பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் திருப்பத்தூர் வாணியம்பாடி செல்லும் நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.